கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒரு மண்புழுவுக்கு ரொம்ப வருத்தம். அடடா, கடவுளுக்கு எவ்வளவு பாரபட்சம்! இந்த நத்தைகளுக்கு மட்டும் ஆபத்து வந்தால் ஓடி ஒளிய ஒரு கூடு இருக்கிறது. எப்பொழுதும் சுதந்திரமாய் அது சுற்றி திரிகிறது. ஆனால் மண்புழுவான எனக்கு இப்படியா? தண்ணீருக்குள்ளே அவதிப்படுகிறேனே, என்ன சுகத்தை கண்டேன் என்று சொல்லி அழுதது. ஒரு நாள் நத்தை கூடு ஒன்று வழியில் காலியாக கிடந்தது. மண்புழுவுக்கு அதை கண்டதும் சட்டென்று யோசனை உதயமாயிற்று. வசதியாய் வாழ விரும்பி அந்த கூற்றுக்குள் போய் உட்கார்ந்து கொண்டது. ஆ, என்ன சுகம் என்று. அந்த சமயத்தில் அங்கே ஒரு மாடு மேய்ந்து கொண்டு வந்தது. அந்த மாட்டிற்கு கீழே நத்தை ஓடு கிடப்பதும் அதன் உள்ளே மண்புழு பெருமையோடு அமர்ந்திருப்பதும் தெரியவில்லை. நடந்து வந்த மாடு தெரியாமல் நத்தை ஓட்டின் மேல் மிதிக்க அது நொறுங்கி போய்விட்டது. நசுங்கிய மண்புழுவுக்கோ ஏகப்பட்ட வலி. மாட்டின் மீது கடும் கோபம் வந்தது. கடவுளின் மீதோ சொல்ல தேவையே இல்லை. மண்ணுக்குள்ளிருந்து இன்னொரு மண்புழு மெதுவாய் தலையை நீட்டியது. தம்பி, நீ இருக்கும் இடத்தில் இருந்திருந்தால்தான் உனக்கு நல்லது, பாதுகாப்பும் கூட. மண்ணுக்குள்ளே மறைந்திருந்தால் இப்படி ஆகி இருக்குமா? போதகம் செய்த மண்புழுவுக்கு நன்றி செலுத்திவிட்டு நசுங்கிய தன் உடலை மிகவும் கஷ்டப்பட்டு மண்ணுக்குள் இழுத்து சென்றது அந்த புழு. ஆம், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட நாம் மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து நமக்கு அது போல இருந்தால் நன்றாக இருக்குமே, அவர்கள் கார் வைத்திருக்கிறார்களே, வீடு வைத்திருக்கிறார்களே, எனக்கு அது இல்லையே என்று அநேக நேரத்தில் கஷ்டப்படுகிறோம். ஆனால் அவர்களுடைய சூழலில் சென்று பார்த்தால் தான் தெரியும், அது அவர்களுடைய சொந்த பணத்தில் வாங்கினதா அல்லது இஎம்ஐயில் வாங்கினதா, கடனாக வாங்கினதா என்பது நமக்கு புரியும். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நமக்கு என்ன இருக்கிறதோ அதை வைத்து சந்தோஷப்பட கற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது. அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். ஆம், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை எப்படி அழைத்தாரோ அந்த நிலையில் இருங்கள் போதும். ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு ஜெபிக்கிற கிருபையை மாத்திரம் தான் கொடுத்திருக்கிறார், ஏனால் அவர்களைப் போல பாட முடியவில்லையே என்று யோசிக்காதீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு ஜெபிக்கிற திறமையை கொடுத்திருக்கிறார் அல்லவா? அது மிகப்பெரிய ஊழியம். நீங்கள் அதில் உங்களுடைய கவனத்தை செலுத்தி ஆண்டவருக்கு அதை வைத்து என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய உங்களை அர்ப்பணியுங்கள். அல்லது உங்களுக்கு பெருக்குவதற்கு மாத்திரம்தான் தெரியுமா? பரவாயில்லை, சபையை முழு மனதோடு பெருக்கி பாருங்கள். பாடல் பாடுகிறவர்களுக்கு வராத ஆசீர்வாதம் கூட சபையை பெருக்கி சுத்தம் செய்கிற உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். ஆம், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த நிலைமை எனக்கு இல்லையே, இந்த நிலைமை இல்லையே என்று எப்பொழுதும் நமக்கு மேற்பட்டவர்களை பார்க்கிறோமே. நமக்கு கீழே எத்தனை பேர் உணவிற்கு கூட வழி இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் நமக்கு உணவிற்கு ஒரு நாளும் பஞ்சம் வைத்ததே இல்லையே, திருப்தியாக்கி நடத்துகிறாரே. ஆகவே நாம் அழைக்கப்பட்ட நிலையை நினைத்து, ஆண்டவரே, எனக்கு கொடுத்திருக்கிற இந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி என்று சொல்லி பழகுங்கள். அதுதான் நமக்கு மென்மேலும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர்